டட்சன் ரெடிகோ பெட்ரோல் வேரியண்ட் காரில் கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு மதுரை உசிலம்பட்டி எலுமலையிலேருந்து நம்ம ஒர்க் ஷாப் எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்கப்புக்காக வந்தாங்க. ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து சுமாராக தான் இருந்துச்சு. அது போக வீலை செக் பண்ணி பார்த்ததில் லோயர் ஆம் புஷ் வந்து சேக் இருந்துச்சு. ஸோ லோயர் ஆம் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் லோயர் ஆம் புஷ் கிட்டு, அதில் வர லோயர் பால் ஜாயிண்ட்டு, அது போக பிரேக் பேடு, ரோட்டரும் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. பிரேக் பேடு ஃபுல்லாக ஒட்ட தேஞ்சனால தான் நம்ம ரோட்டரும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சரியான ஒரு 40 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம பிரேக்கில் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் லோயர் ஆம் புஷ்கிட் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. பிரேக் பேடு, ரோட்ரு எல்லாமே வந்து வீக்காக தான் இருந்துச்சு. நம்ம அதனால் 2 பக்கமும் செட்டாகவே சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா ஒன் சைடு மாற்றிட்டு ஒன் சைடு சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பக்கமும் வீக்காக தான் இருந்துச்சு. அதனால் 2 பக்கமும் லோயர் ஆம் அசம்பிளி, ஆயில் ஃபில்ட்ரு, பிரேக் பேடு, ஏசி ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறோம். அது போக வண்டியில் வந்து சென்ட்ரலில் பேக்கில் வந்து பிரேக் ஷூ எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து ஆயில் கெப்பாசிட்டி வந்து 3 லிட்ரு வந்துச்சு. எல்லாம் ஃபிட் பண்ணக்கப்புறம் லோயர் ஆமில் வந்து ஒரு போல்டு வர வீக்காக இருந்துச்சு. அதுவும் மாற்றிட்டு 2 பக்கம் லோயர் ஆம் ஃபிட் பண்ணக்கப்புறம் பிரேக் பேடு, ரோட்ரு ரெண்டையும் ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ரோட்ரு ட்ரூ பண்ணாலும் வந்து கணம் தாங்கலை, ஃபுல்லாக ஒட்ட தேய்மானம் ஆயிருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டால் ஓகே நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம 2 பக்கமும் செட்டாக மாற்றவும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அது போக அந்த வண்டியில் வந்து ஏசி ஃபில்ட்ரு வேறு ரொம்ப சோக்காக இருந்துச்சு. ஏசி ஃபில்ட்ரும் நல்லா கழட்டி அதையும் புதுசு ஃபிட் பண்ணியாச்சு. மறுபடியும் பல்பு, ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் லைட் எல்லாம் செக் பண்ணிக்கப்புறம் சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.